கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாம் இந்த நாட்களிலே தேவனுடைய பெரிதான கிருபையினால் கடைசி நாட்களில் கிறிஸ்தவ ஜீவியம், கிறிஸ்டியன் லைஃப் இன் த லாஸ்ட் டேஸ் என்ற தலைப்பின் கீழே தொடர்பாடங்களை படித்து கொண்டிருக்கிறோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 11 முதல் 14 மற்றும் 18ஆம் வசனங்களின் அடிப்படையில் சத்தியத்தை நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். அதில் நிறைவாக 10வது செய்தியாக இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னவென்றால், வளரும் தேவஜனம், க்ரோயிங் பீப்புள் ஆஃப் காட் என்ற தலைப்பில் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆதார வசனம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 18. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள், அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக, ஆமேன் என்று சொல்லி தன்னுடைய நிருபத்தை பேதுரு முடிக்கின்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த 10 நாள் செய்திகளை 10 தொடர்பாடங்களை முடிக்கக்கூடிய இந்த நாளிலே நாமும் கூட எப்படியெல்லாம் கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளர வேண்டும், வளர முடியும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஜெபத்தோடு நாம் படிக்கலாமா? ஜெபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே, உம்முடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பேதுருவின் நிருபங்கள் வழியாய் எங்களுக்கு நீர் தரும் நல்ல பாடங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களை ஆவிக்குரிய நலனில் மிகவும் அக்கறை உள்ள தேவன், இந்த கடைசி நாட்களில் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், இந்த நாளிலும் நாங்கள் படிக்கிற பாடத்தையும் தேவ ஆவியானவர் எங்களுக்கு படிப்பித்து கொடுக்கும்படி வேண்டுகிறோம். மெல்லிய சத்தத்தினால் ஆவியானவர் எங்கள் உள்ளங்களிலே பேசும். கர்த்தாவை, சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஒரு பெற்றோருக்கு புதிதாக ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அடுத்த கட்டம் என்ன? பிறந்த குழந்தை பிறந்த குழந்தையாகவே இருக்கக்கூடாது. அந்த குழந்தை அடுத்து இங்கும் அங்கும் பார்க்க ஆரம்பிக்க வேண்டும், தலையை திருப்ப வேண்டும், தலை நிற்க வேண்டும், தவழ வேண்டும், நடக்க வேண்டும் என்று ஒவ்வொரு கட்டமாக வளர்ச்சி பாதையில் ஒரு குழந்தை முன்னேறி செல்ல வேண்டும். வளராத பிள்ளை சவளை பிள்ளை என்று சொல்லுவார்கள், அல்லது மூளை வளர்ச்சியற்ற பிள்ளை என்றும் சொல்லுவார்கள். எம்ஆர் சைல்டு, மென்டலி ரிட்டார்டட் சைல்டு என்று சொல்லுவார்கள் அல்லவா? அன்பானவர்களே, இன்றைய கிறிஸ்தவத்திலும் அநேகர் அப்படித்தான் இருக்கின்றோம். என்றோ பிறந்து விட்டோம், ஞானஸ்நானம் பெற்று மறுபிறப்பு அடைந்தோம், ஆனால் இன்னும் சத்தியத்தில் வளராத நிலையில்தான், மூளை வளர்ச்சியற்ற பிள்ளைகளாகவே நாம் இருக்கிறோம் என்பதிலே சந்தேகம் இல்லை. பொதுவாக ஒரு மனிதனுக்கு உரிய வயதை இப்படியெல்லாம் பிரித்து சொல்லுவார்கள். பிறப்பு வயது, பிறந்ததிலிருந்து இப்போ 78 ஒருவர் பிறந்திருக்கிறார் என்று சொன்னால் அதிலிருந்து கணக்கிட்டால் கிட்டத்தட்ட 47 வயது, 48 வயது. அன்பானவர்களே, ஆரோக்கிய வயது என்று ஒன்று இருக்கிறது. ஹெல்த் ஏஜ் என்று சொல்வார்கள். முதலாவது பர்த் ஏஜ், இரண்டாவது ஹெல்த் ஏஜ், ஆரோக்கிய வயது. ஒருவேளை நமக்கு 50 வயது ஆகியிருக்கலாம், ஆனாலும் நம்முடைய ஆரோக்கியத்தின் அடிப்படையில், உணவு பழக்க வழக்கங்களின் அடிப்படையில் நமக்கு சரீரப்பிரகாரமாக 50 வயது என்றாலும் ஆரோக்கிய வயது நமக்கு 20 30 இருக்கலாம். ஆவிக்குரிய வயது என்று ஒன்றும் இருக்கிறது, ஸ்பிரிச்சுவல் ஏஜ். அது என்ன ஆவிக்குரிய வயது? சுருக்கமாக சொல்லுகிறேன். ஞானஸ்நானம் பெற்றது முதல் நாம் ஆவிக்குரிய பிள்ளையாக பிறக்கிறோம். அதிலிருந்து வளர வேண்டும். சரிங்களா? இப்போ நான் ஞானஸ்நானம் பெற்று 1995 ஞானஸ்நானம் எடுத்தேன், மே 27ஆம் தேதி. அப்படியானால் இப்போ 2025 மே தாண்டிட்டேன். 30 ஆண்டுகள் கடந்து விட்டன. என்னுடைய ஆவிக்குரிய வயது 30 வயது, பிறப்பு வயது 47க்கு மேல். அன்பானவர்களே, அப்படியானால் இப்படி பலவிதமாக வயது கணக்கீடுகள் இருக்கின்றன.
ஆவிக்குரிய வயது என்பது நாம் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றது முதல் கணக்கிடப்படுவது ஆகும். 3.5 ஆண்டுகள் இரட்சகர் இயேசுவுடன் கூடவே இருந்த 12 சீஷர்கள் ஆவிக்குரிய ரீதியாக வளர்ந்தார்களா என்ற கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவீர்கள்? வளர்ந்தாங்களா? இல்லை, வளரவே இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கடைசி ராபோஜனம் நடத்துகிற நேரத்தில் கூட நீ பெரியவனா நான் பெரியவனா என்று சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள். மனுஷகுமாரன் எருசலேமுக்கு போகிறார், பல பாடுகள் படுவார், காட்டிக் கொடுக்கப்படுவார், சிலுவையில் அறையப்படுவார் என்றெல்லாம் சொன்னார். அவங்களுக்கு எதுவுமே மைண்டில் ஏறலை அப்படி தான் பைபிள் சொல்லுது. அவர்கள் உணரவில்லை என்று சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த பிற்பாடு உயிர்த்தெழுந்த பிறகும் கூட இந்த சீஷர்கள் துக்கமாகவே தான் இருந்தார்கள். அவர் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நினைத்தோம், அவர் இறந்து போய் 3 நாட்கள் ஆகிவிட்டன அப்படின்னு கிளையோப்பாவும் இன்னொரு சீஷனும் எம்மாவு கிராமத்துக்கு போகிற வழியில் ஒரு அந்நியரோடு பேசிக்கொண்டே போனார்கள். அவர் இயேசு என்று கூட அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போ பாருங்களேன், 3.5 வருஷம் இயேசுவோடு இருந்தார்கள். ஆவிக்குரிய ரீதியாக 12 சீஷர்கள் வளரவில்லை. அதில் ஒருத்தன் தூக்கு போட்டு செத்து போயிட்டான், யூதாஸ். கூடவே மிக நெருக்கமாயிருந்த பேதுரு அவரை மறுதலித்து விட்டான். எல்லா சீஷர்களும் ஓடிவிட்டார்கள் அவர் கைது செய்யப்பட்ட வேளையில் அப்படின்னு பைபிளில் படிக்கிறோம். அப்போ அவங்களாம் வளரலை. அன்பானவர்களே, அப்படியானால் நமது ஆவிக்குரிய வளர்ச்சியை சற்று சீர்தூக்கி பார்க்க வேண்டிய நேரம் இது. நம்ம சபையில் 30 வருஷமாக இருக்கிறோம், 50 வருஷமாக இருக்கிறோம். சிலர் சொல்லுவாங்க நான் 6 தலைமுறையாக 7 தலைமுறையாக இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நமது ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்பதுதான் நமது சிந்தனைக்குரிய மிக முக்கியமான ஒரு கேள்வி. நமது ஆவிக்குரிய வளர்ச்சியின் இலக்கு, த கோல் ஆஃப் ஆர் ஸ்பிரிச்சுவல் growth. ஒரு இலக்கு இருக்கணும் இல்லை? நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கென்று என்ன இலக்கு இருக்கிறது? குடும்பத்திற்கும் பள்ளிக்கூடத்திற்கும் கம்பெனிக்கும் ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு இலக்கு இருக்கிறது. நம்முடைய பர்சனல் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு, தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான இலக்கு என்ன என்றாவது யோசித்திருக்கிறோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல் பூரண புருஷராக வளர வேண்டியதே நமது ஆவிக்குரிய வளர்ச்சியின் இலக்கு ஆகும். அப்படிதான் படித்தோம். நம்ம கரையற்ற பிழையற்ற தேவஜனம் என்ற பாடத்தில் படித்தோம் அல்லவா? அதுதான் இங்கேயும் நம்ம பொருத்தி பார்க்கிறோம். வசனம் பாருங்க, எபேசியர் 4 அதிகாரம் 11 வசனம். மேலும் நாம் அனைவரும் போதகரோ விசுவாசிகளோ எல்லாருமே தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி, அந்த விசுவாசம் தெய்வீக அறிவிலே ஒருமைப்பட்டு கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும், and to the measure of the stature of the fullness of Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல பூரண புருஷராக நம்ம என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும். அது வரைக்கும் அப்படின்னு படிக்கிறோம். பூரண புருஷராகும் வரைக்கும், அதான் நம்முடைய கோல், ஆவிக்குரிய வளர்ச்சியின் இலக்கு அதுதான். அதற்காகவே பிதாவாகிய தேவன் நம்மை தம் ஜனமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் ஏன் நீங்களும் நானும் கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம்? சும்மா பொழுதுபோக்குறதுக்காகவா? இல்லை. தேவன் நமக்கென்று ஒரு மாபெரும் ஆவிக்குரிய இலக்கு வைத்திருக்கிறார். that we should become like Christ, that we should reflect Christ. கிறிஸ்துவை போல் மாற வேண்டும், கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும் என்பதுதான் நமக்கான இலக்கு, ஆவிக்குரிய வளர்ச்சியின் இலக்கு. ரோமர் 8 அதிகாரம் 9 வசனம் பாருங்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளாக வாசமாய் இருக்கிறாரா? ஆவியானவர் நமக்குள் இருந்தால் நாம் ஆவிக்குரியவர்களாய் இருப்போம், ஆவிக்குரியவர்களாக வளருவோம். அந்த ஆவியானவர் நம்மிடத்தில் இல்லை என்றால் நாம் கிறிஸ்துவினுடையவர்கள் அல்ல. சில நேரங்களில் பாருங்களேன், ஏன் பல நேரங்களில் பாருங்கள், ஆவியானவர் நம்மில் இருப்பது போலவே நம்முடைய வாழ்க்கை தெரிவதில்லை, சாட்சியாக நாம் இருப்பதில்லை. பல நேரங்களில் நாம் அநேக காரியங்களில் தவறுகிறோம். ஆனால் விழுந்து விட்டாலும் சரி, விழுந்தே கிடக்கக்கூடாது.
விழுந்தவன் எழுந்திருக்க வேண்டும். பாவங்களிலே விழுந்து போய் கிடக்கிறோமா? தடுமாறி கிடக்கிறோமா? இதுதான் என் நிலை, இதுதான் என் கதி என்று அப்படியே நாம் விழுந்த நிலை இருக்கக்கூடாது. எழுந்து விட வேண்டும். கிறிஸ்துவின் அந்த நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷராக நாம் மாற தேவ பலத்தை, ஆவியானவர் வல்லமையை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். பிலிப்பியர் 2:5 படிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அந்த சிந்தை, அந்த தாழ்மையின் சிந்தை, பொறுமையின் சிந்தை, கீழ்ப்படுதலின் சிந்தை, பரிசுத்த சிந்தை, கரிசனையின் சிந்தை, சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த சிந்தை நமக்குள்ளும் இருக்க வேண்டும் என்றுதான் பவுல் இங்கே அழகாக சுட்டி காண்பிக்கிறார். இன்னொரு இடத்துல சொல்றார் பாருங்க, 1 Corinthians 2:16, கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது, பட் we have the mind of Christ அப்படின்னு சொல்றார். எங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது அப்படின்றார். அவரால் சொல்ல முடிந்தது பவுலால் நம்மால் சொல்ல முடியுமா? கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு இருக்கிறதா? அந்த தயாள சிந்தை, பரிதாபம் காட்டும் சிந்தை, எல்லாரையும் போஷிக்கும் சிந்தை, இதெல்லாம் கிறிஸ்துவிடம் இருந்தது. அன்பானவர்களே, அந்த சுயநலமற்ற சிந்தை அவரிடத்தில் இருந்தது போல நமக்குள்ளும் இருக்க வேண்டும். இதாங்க இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது. அன்பானவர்களே, நமது ஆவிக்குரிய வளர்ச்சியின் அளவுகோல்கள் என்னென்ன? இப்போ ஒரு சபை வளர்கிறது என்றால் அதற்கான அளவுகோல் என்ன? சபை வளர்கிறது என்றால் எண்ணிக்கையில் வளர வேண்டும், ஆத்துமாக்கள் பெருக வேண்டும், தசமபாகம் காணிக்கை பெருக வேண்டும் அப்படின்னு ஒரு 2 அளவுகோல் நம்ம வச்சிருக்கிறோம் சபைக்குன்னு. ஆனால் ஒரு தனிநபர், திருச்சபையில் ஒரு தனிநபர், ஒரு விசுவாசி, அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான அளவுகோல்கள் என்னென்ன? வாட் ஆர் த மெஷர்ஸ் ஆஃப் அவர் ஸ்பிரிச்சுவல் growth? நம்ம அதை படித்தாக வேண்டும். ஏன்னா அப்படி சொல்லி தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் என்று சொல்லி தான் 2 பேதுரு நிருபத்தை முடிக்கிறார். நாம் வளர்கிறோமா? இந்த உலக சரித்திரத்தில் ஒரு முடிவை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையும் எப்பொழுது முடியும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் எப்பொழுது முடிந்தாலும் ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளர்ந்தவர்களாக, முதிர்ந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கை முடிய வேண்டும். அதாவது கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற அந்த பூரண புருஷராக கூடிய அந்த அனுபவத்தில் நம்முடைய வாழ்க்கை வளர்ந்து முடிய வேண்டும். 4 அளவுகோல்கள் இருக்கின்றன. 1, நமது ஆவிக்குரிய வளர்ச்சியின் அளவுகோல்களில் முதலாவது அளவுகோல் புதிய கிருபைக்காக அதிகாலை ஜெபம், early morning prayer for new grace. அதாவது தேவனோடு அதிகாலை உறவு, தேவனோடு ஒரு நெருக்கமான உறவு என்று சொல்ல வருகிறேன். சங்கீதம் 2 பேதுரு 3:18 பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். கிருபையில் வளர வேண்டும். growing in grace. இன்னொரு இடத்துல பவுல் சொல்றாரு, கிருபையில் பலப்படு அப்படின்னு சொல்லியிருப்பார். 2 தீமோத்தேயு 2:1 படிச்சு பாருங்க. கிருபையில் பலப்பட வேண்டும். we should be strengthened in the grace of Christ. எப்படி? சங்கீதம் 143:8 படிக்கிறோம், அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். cause me to hear thy loving kindness in the morning. அதிகாலையில் ஆண்டோடைய கிருபையை, அந்த கிருபைக்கு பேரன்பு என்று நவீன மொழிபெயர்ப்புகளில் போட்டிருக்கிறார்கள். பேரன்பு, தேவனுடைய அந்த கிருபையை அதிகாலையில் தேடணுமா? அன்பானவர்களே, கிருபையை 2 விதமாக பிரிக்கலாம் பைபிள் படி. ஒன்று பொதுவான கிருபை, ஜெனரல் கிரேஸ். இன்னொன்று சிறப்பான கிருபை, ஸ்பெஷல் கிரேஸ். பொதுவான கிருபை என்றால் என்ன? எல்லாருக்கும் மழை பெய்யும், எல்லாருக்கும் வெயில் அடிக்கும், எல்லாருக்கும் பனி பொழியும், எல்லாரும் தூங்கி எழுந்திருப்பார்கள், எல்லாரும் மூச்சு விடுவார்கள், எல்லாரும் உயிரோடு இருப்பார்கள். அது குடிகாரனோ, கொலைகாரனோ, நல்லவரோ, கெட்டவரோ, இந்துக்களோ, முஸ்லீம்களோ, கிறிஸ்தவர்களோ, யாருனாலும் சரி, எல்லாருக்கும் மழை பெய்யும், எல்லாருக்கும் வெயில் அடிக்கும். இதாங்க ஜெனரல் கிரேஸ், பொதுவான கிருபை. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார், படிக்கிறோம்ல. சூரியனை உதிக்க பண்ணுகிறார் என்று படிக்கிறோம் பைபிளில். இது பொதுவான கிருபை. ஆனால் சிறப்பான கிருபை என்ன?
இயேசுவை விசுவாசிக்கிறோம், அவருடைய ஆலயத்துக்கு போகிறோம், நமக்குன்னு ஒரு சபை, நமக்குன்னு ஒரு பைபிள், நமக்குன்னு சத்தியம், நமக்குன்னு ஊழியக்காரர், நம்ம மீது அக்கறை காட்டக்கூடிய ஆவிக்குரிய நண்பர்கள், தோழிகள், நமக்கென்று ஆண்டு கொடுத்திருக்கிற ஜெப வாழ்க்கை, உபவாச வாழ்க்கை, ஊழியம், ஆண்டோடைய அன்பை ருசிக்கிற அந்த கிருபை. பார்த்தீங்களா, நம்ம ஜெபம் பண்ணால் ஆண்டவர் கேட்பார், பதில் கொடுப்பார், நினைச்சாலே ஆண்டவர் கொடுப்பார். பார்த்தீங்களா, இதெல்லாம் ஸ்பெஷல் கிரேஸ். இந்த சத்தியங்களை படிக்கிறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் தேவன் நம்ம கொடுக்குற சிறப்பான கிருபை. இந்த உலகம் அழிய போகிறது, ஆண்டவர் 2ஆம் முறை வரப்போகிறார், நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது, நாம் கொடுக்க வேண்டிய செய்தி முத்துவது, இதெல்லாம் சொல்லணும், இதற்கான கிருபைகளை, ஞானத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இதெல்லாம் ஸ்பெஷல் கிரேஸ். நம்ம ஆண்டவர்கிட்ட உறவு வைத்து அவரோடு நெருங்கி நடந்து அவர்கிட்ட இன்னும் கிருபையை கேட்க கேட்க அவருக்கு நமக்கு நிறைய கொடுப்பார். அதாங்க ஸ்பெஷல் கிரேஸ். கேட்காதவர்களுக்கெல்லாம் கிடைக்கும், அது பொதுவான கிருபை. கேட்கிறவர்களுக்கு கிடைப்பது தான் சிறப்பான கிருபை. அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், தட் இஸ் ஸ்பெஷல் கிரேஸ். அதாங்க சிறப்பான கிருபை. அப்போ ஆண்டவர்கிட்ட அந்த அதிகாலை உறவு, அவரோடு நெருங்கி நடக்கிற உறவு நம்மிடத்தில் இருக்கிறதா, அதாங்க நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியின் முதல் அளவுகோல். இரண்டாவது, ஞானப்பால் பருகும் தாகம், thirst for spiritual milk. அது என்ன என்று கேட்கிறீர்களா? இதே பேதுரு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் அப்படின்னு பேதுரு எழுதுகிறார். ஆனால் அந்த வசனத்தை நீங்கள் மேலேருந்து படிக்கணும், 1லேருந்து வாசிக்கணும். 1ஆம் வசனம் சொல்லுது பாருங்களேன். இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர், நல்லவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு, அந்த பழைய மனுஷனுக்குரிய காரியங்களை ஒழித்து விட்டு, நீங்கள் வளரும்படி, வளரணும், அதான் படிச்சுட்டு இருக்கிறோம், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகி களங்கம் இல்லாத, கலப்படம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஸ்பிரிச்சுவல் மில்க். எதுங்க அந்த ஞானப்பால்? வசனம்தான். சிலருக்கு ஞானப்பால் பேர் வச்சுருப்பாங்க. அந்த ஞானப்பால் என்பது வசனத்தை குறிக்கிறது. பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் தேவை. அதே போல் கிறிஸ்துவுக்குள் பிறந்த குழந்தைக்கும், ஞானஸ்நானம் பெற்று ஆண்டோடைய பிள்ளையாக வளரும் குழந்தைக்கும் என்ன தேவை? வசனம் தேவை. ஆண்டோடைய சத்தியங்களில் அதிக கவனமாய் தியானிக்க வேண்டும், கேட்பதற்கு தீவிரமாய் இருங்கள் அப்படின்னு யாக்கோபு 1:19 படிக்கிறோம். ஆண்டோட வசனத்தை கேட்பதில் நமக்கு தீவிரம் தேவை. சபையில் பாருங்கள், கரெக்டாக 12 மணிக்கு முடிச்சிடணும், 12:15 முடிச்சிடணும் அப்படிலாம் இருக்கிறோம், சர்ச்சு முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தீவிரமாக இருக்கிறது. ஆனால் ஒரு நாடகம் ஓடும் பொழுது நாடகம் டக்குன்னு முடிஞ்சிருச்சுன்னா நல்ல சீனில் முடிச்சிட்டானே அப்படின்றோம். பார்த்தீங்களா நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னு? 2 அம்மாமார்கள் ஆலய ஆராதனை முடிந்து நடந்து போயிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு அம்மா சொன்னாங்களாம், இன்றைக்கி பாஸ்டர் ரொம்ப நல்ல பிரசங்கம் பண்ணார்ல அப்படின்னாங்களாம். உடனே இன்னொரு அம்மா, பக்கத்தில் உள்ளம்மா, ஆமாம் 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 நல்ல பிரசங்கம் பண்ணார், ஒரு 10 நிமிஷம் கூட பேசிட்டார் அப்படின்னு சொன்னாங்களாம். அன்றைக்கி பாஸ்டர் என்ன பேசினார் தெரியுமா? பொறுமையை பற்றி பிரசங்கம் பண்ணினார். அந்த மாதிரி சொல்கிறாங்க, நல்லா பிரசங்கம் பண்ணார், 10 நிமிஷம் கூட பேசிட்டார். அந்த மாதிரி பொறுமை இல்லை. பாருங்களேன், ஆலய காரியங்களில் ரொம்ப கரெக்டாக இருக்கிறோம், டைமுக்கு வர்றோமா, டைமுக்கு முடிக்கணும்னு நினைக்கிறோம், டைமுக்கு வர நினைக்கிறது இல்லையே. இது பேர வளர்ச்சி? அன்பான தேவ பிள்ளைகளை யோசிக்கணும். ஆண்டோட வசனத்தை கேட்பதில் நாம் மிகவும் வாஞ்சையாக இருக்கணும். இந்த குழந்தை தேடும் பாருங்கள், தாயின் மார்பை பால் குடிக்கணும்னு தேடும். அதே போல் ஆண்டோட வசனத்தை நாம் தேட வேண்டும். ஒரு கதையை அடிக்கடி சொல்லுவேன், இன்றைக்கும் சொல்லுகிறேன். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் இங்கிலாந்தில் ஒரு பெரிய வல்லமையான ஊழியக்காரர், ஒரே திருச்சபையில் 40 வருஷம் போதகராக இருந்தவர், மெட்ரோபாலிட்டன் டேபர்னாக்கிளில். அவர் ஒரு நாள் நடந்து போயிட்டு இருந்தார். போகிற வழியில் ஒரு விசுவாசி வீடு இருந்துச்சு. சரி, அவங்க வீட்டில் ஜோம் பண்ணிடுவேன்னு போனார். போய் பார்த்தோன்னே அந்த அம்மாவுக்கு பாஸ்டர், ஐயோ திடீர்னு பாஸ்டர் வந்திருக்கிறாரே, அவங்களுக்கு ஒரு படபடன்னு ஆயிடுச்சு.
இல்லைம்மா அப்படி போனேன், உங்கள் வீட்டில் ஜோம் பண்ணலான்னு வந்தேன்னு சொல்லி ஸ்பர்ஜன் சொன்னாராம். கொஞ்ச நேரம் பேசிவிட்டு, அம்மா ஜோம் பண்ணுவோம், இன்றைக்கி நான் பைபிள் எடுத்துகிட்டு வரல, உங்கள் பைபிள் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாராம். அந்த அம்மா தேடுறாங்க, ஐயோ பைபிள் எங்கே வச்சேன், பைபிளை வச்சேன், காணுமேன்னு தேடுறாங்க. கடைசியில் அந்த பாஸ்டர் உட்காந்துருந்தார் பார்த்தீங்களா, அதில் நாற்காலி 4 காலுக்கு பதிலாக 3 கால் தான் இருந்துச்சு, முக்காலியாக இருந்துச்சு. ஒரு காலுக்கு கொஞ்சம் ஏதோ புக்கெல்லாம் அப்படியே வச்சுருந்தாங்க, அதில் பைபிளும் இருந்துச்சு. உடனே அந்த அம்மா அந்த பைபிளை எடுத்து கொடுத்தாங்க. உடனே பாஸ்டரும் வாங்கி அப்படி திறந்தார். அதை திறந்த உடனே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருந்து பாஸ்டர் எடுக்கிறார், பாஸ்டர் ஸ்பர்ஜன், உள்ள ஒரு சீப்பு இருந்துச்சு. அம்மா சீப்பு உள்ளே இருக்கே. உடனே அம்மா சொன்னாங்களா, ஐயோ பாஸ்டர் அந்த சீப்பு இங்கேயா இருக்குது, நான் எங்கெல்லாம் தேடுறேன், நான் எத்தனை நாளாக தேடுறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இப்போ என்ன அர்த்தம், பைபிளை தேடவே இல்லை. பிரியமானவர்களே, நம்முடைய நிலைமை அப்படி தான் இருக்குது. ஆண்டோடைய வசனத்தில் நாம் ஆவல் காண்பிக்கிறது இல்லை. ஆலயம் போகும்போது தான் சில நேரத்தில் பைபிளையே தேடுவோம். இப்போ அப்படி இல்லை. இப்போ எல்லாமே மொபைலில் வந்துருச்சு. பைபிள்லாம் மொபைலில் இருக்கா. இன்றைக்கி நிறைய பேர் பைபிளை எடுத்துகிட்டு வரதே கிடையாது சர்ச்சுக்கு. சர்ச்சில் மொபைலை வச்சு நோண்டிகிட்டு இருக்கோம். நீங்கள் பைபிள் படிக்கிறீங்களா இல்லை கேம் ஆடுறீங்களா, யாருக்கு தெரியும்? அன்பானவர்களே, இந்த மொபைலில் இருக்கிற பைபிளை யூஸ் பண்ணுறதுலாம் ஒரு எமர்ஜென்சிக்கு, ஒரு அவசரத்துக்குத்தான். ஆலயம் வரும் பொழுது பைபிளை தான் எடுத்துகிட்டு வரணும் என்பதை நம்ம மனதில் வைத்துக் கொள்ளணும். தினம் ஆண்டோட வசனத்தில் வாஞ்சையாய் இருக்க வேண்டும். பெரோயா பட்டண சபையாரின் மனோ வாஞ்சையை பாருங்கள். பெரியன்ஸ் பேஷன் எப்படி இருந்துச்சு. அப்போஸ்தலர் 17:11 அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். நற்குணசாலிகள். ஆங்கிலத்தில் பாருங்க, these were more noble than those in Thessalonica. தெசலோனிக்கேயில் இருக்கிற விசுவாசிகளை காட்டிலும் பெரோயா பட்டணத்தில் இருந்த விசுவாசிகள் ரொம்ப நற்குணசாலிகளாக இருந்தாங்களாம். காரணம் என்ன? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். எப்படி ஆராய்ந்து பார்த்தாங்க? தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்தார்கள். காரியங்கள் இப்படி இருக்கிறதா, பைபிள் எப்படி இருக்கா, அப்படி இருக்கா, அப்படிலாம் படித்தாங்களாம். அந்த வாஞ்சை நமக்கு வேணுங்க, மனோ வாஞ்சை. ஆண்டோட வசனங்களை கற்றுக்கொள்ள நற்குணசாலிகளாக மாறுவோம். நாட் ஜஸ்ட் நோபல், மோர் நோபல். குணசாலிகளை மட்டும் இல்லை, நற்குணசாலிகளாய் மாறலாம். இன்றைக்கி நம்ம அப்படி தான் மாறிட்டு இருக்கிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும். ஆகவே வசனத்தின் மீது ஞானப்பால் பருகும் தாகம், அந்த வாஞ்சை நம்மிடத்தில் இருப்பது தான் ஆவிக்குரிய வளர்ச்சியின் 2வது அளவுகோல். 3வது அளவுகோல் என்னவென்றால் தேவ சித்தம் செய்வதில் பெரும் பிரியம். கிரேட் லவ் இன் டூயிங் காட்ஸ் வில். தாவீதின் பெரும் பிரியம் பாருங்களேன். தாவீதுக்கு அப்படிப்பட்ட பிரியம் இருந்ததா? சங்கீதம் 143:10 உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன். டீச் மீ டு டூ thy will. உமக்கு பிரியமானது செய்யணும் ஆண்டவரே. பல நேரத்தில் என்ன செஞ்சிடறோம்? நமக்கு பிரியமானதை செஞ்சிட்ருக்கிறோம். தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். தாவீதின் குமாரனின் பெரும் பிரியம் பாருங்க, அதாவது இயேசு கிறிஸ்து, அவருடைய பெரும் பிரியம் எப்படி இருந்தது? மத்தேயு 26:39-40 நம்ம அதை படிச்சிருக்கிறோம். கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் 3 தரம் முழங்கால் படியிட்டு முகங்கவிழ்ந்து அவர் கண்ணீரோடு இரத்த வேர்வை சிந்தி ஜெபித்தார். என்ன ஜெபம் பண்ணார்? 3 தடவை, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. 3 முறை பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்தார். மாம்சத்தில் இந்த சிலுவை பாடுகள் நீங்கினால் நலமாக இருக்கும் நினைச்சார் கிறிஸ்து. ஆனால் அவர் ஒப்பு கொடுத்தது என்ன? நாட் மை வில், நாட் ஆஸ் ஐ வில் பட் ஆஸ் thou wilt அப்படின்னு படிக்கிறோம். ஆண்டவரே ஆகிலும் என் சித்தம் அல்ல பிதாவே உம்முடைய சித்தம் என்று ஒப்பு கொடுத்தார். அன்பானவர்களே, 3 முறையும் அப்படி தான் அவர் ஜெபித்தார். பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்து சிலுவை வரை சென்று தம் ஜீவனை கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிக்கிறோம். பாருங்கள் 44 வசனம், மத்தேயு 26:44 அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி என் சித்தமல்ல பிதாவே உம்முடைய சித்தம் என்று சொல்லி ஜெபம் பண்ணினார். அன்பானவர்களே,
சங்கீதம் 40:7-8 பாருங்கள். அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். இயேசு கிறிஸ்து இப்படி பிதாவுக்கு பிரியமானதை செய்வார் அப்படின்றத அவர் பிறக்கிறதுக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சங்கீதத்தில் தாவீது தீர்க்க தரிசனமாக சொல்லி வச்சிட்டார். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். தாவீதுக்கு அந்த பெரும் பிரியம் இருந்தது, கடவுள் சித்தம் செய்யணும்னு. தாவீதின் குமாரனுக்கும் அதே பெரும் பிரியம் இருந்தது. பிதாவே, உமக்கு பிரியமானது செய்ய விரும்புகிறேன், உங்களுடைய நியாயப்பிரமாணம் என் உள்ளத்தில் இருக்கிறது. The law is within my heart. பார்த்தீங்களா, அவனுடைய பிரமாணம் உள்ளத்தில் இருக்கணுங்க, ஒளிஞ்சு போச்சுன்னு சொல்லக்கூடாது. சிலுவையில் இயேசு அப்படியா செஞ்சார்? சிலுவையில் ஒளிச்சு கட்டிட்டாரா 10 பிரமாணத்தை? கள்ள உபதேசம். சிலுவையில் 10 பிரமாணம் ஒளிந்து விட்டது என்று சொல்வது பொய் உபதேசம், பிசாசின் உபதேசம். அன்பான தேவ பிள்ளைகளை, கிறிஸ்து சொல்றார் பாருங்க, உம்முடைய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது. யோவான் 4:34 படிக்கிறோம். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. சீஷர்கள் ஆண்டருக்கு உணவு தேவைன்னு வாங்க போயிட்டாங்க. வாங்கிட்டு வந்தாங்க. அவர் ஒரு சமாரிய ஸ்திரியோடு ஒரு கிணற்றண்டையில் உட்காந்து பேசி கொண்டு இருந்தார். அப்போ வந்து பார்த்த சீஷர்களுக்கு ஆச்சரியம், என்னடா இது ஒரு புரஜாதி பெண் கூட பேசிகிட்டு இருக்கிறாரு. சரி போயிட்டாங்க. ஆண்டவரே சாப்பிடுங்க. இல்லை நான் சாப்பிட்டேன், நான் என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய வேலையை கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனம் அப்படின்னு சொன்னார். அப்போ பிதாவின் சித்தம் செய்கிறது தான் எனக்கு போஜனம் என்று சொன்னார். என் உணவு அதுதான். My meat is to do the will of the Father that sent me. என் சாப்பாடு அதுதான், பிதாவின் சித்தம் செய்வது. அன்பானவர்களே, அப்போது இந்த உலகத்தில் தேவ சித்தம் செய்யப்பட வேண்டும் என் வாழ்க்கையில் என்பதில் நாம் மிக தீவிரமாக இருக்க வேண்டும். பல நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சித்தமானது எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் கடவுள் சித்தம். ஒரு இடத்துக்கு நம்ம ஒரு இடத்துல உயர்ந்த நிலை அடைகிறோம் அப்படின்னு சொன்னால் அது 2 விதமாக நம்ம போகலாம். ஒன்று, நாமே ஒர்க் அவுட் பண்ணலாம், அவங்ககிட்ட கேட்டு இவங்ககிட்ட கேட்டு ரெக்கமெண்டேஷன் வாங்கி, சரிதானே, எனக்கா கொஞ்சம் பேசுங்க, எனக்கா பேசுங்க அப்படின்னு சொல்லி சிபாரிசு செய்ய சொல்லி அப்படி மேலே வரலாம். அப்படி வந்துட்டு இது கடவுள் சித்தம் அப்படின்னு சொல்லக்கூடாது, தப்பு அது. ஆண்டவர் நமக்காக பேச வேண்டும், சரிங்களா. ஆண்டவருடைய சித்தம் 2 விதமாக இருக்குங்க. தேவனுடைய பரிபூர்ண சித்தம், இன்னொன்று தேவனுடைய அனுமதி சித்தம். காட்ஸ் பர்ஃபெக்ட் வில், காட்ஸ் பர்மிசிவ் வில். பரிபூர்ண சித்தம்னா என்ன? ஆண்டவரே, நீர் எனக்கு வைத்திருக்கிறபடி எல்லாம் நடக்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு வேலை எங்கே கிடைக்கணும்னு வச்சுருக்கிறீங்க, எனக்கு எந்த பெண் மனைவியாக அமையணும்னு வச்சுருக்கீங்க, உம்முடைய சித்தம் ஆண்டவரே. ஈசாக்கு அப்படி தான் வயல்வெளியில் போய் தியானம் பண்ணி கொண்டு இருந்தான். ஜோம் பண்ணக்கூடிய மனுஷன் ஈசாக்கு, சரிதானே. அவர் ஜோம் பண்ணார், ஆண்டவர் அழகாக ஒரு ரெபேக்கால கொண்டு வந்து சேர்த்தார், சரிதானே. எலியேசர் போனார், ஜெபத்தோடு போனாங்க, ஒரு ரெபேக்கால் கிடைத்தார். அது தேவனுடைய பரிபூர்ண சித்தம். சிம்சோனை எடுத்துக்கொள்ளுங்கள். சிம்சோன் நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் படித்து பாருங்கள். ஒரு பெலிஸ்திய பெண்ணை அவன் லவ் பண்ணான். இவளை நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். அப்போ அம்மா அப்பா சொன்னாங்க, மனோவாவும் மனைவியும், ஏன்பா நம்ம இஸ்ரவேல் புத்திரர் இல்லை, பெண் இல்லையா, நீ போய் இந்த விருத்த சேதனம் இல்லாத அந்த பெலிஸ்தியர் கூட்டத்தில் பெண் எடுக்க நினைக்கிறாயே அப்படின்னு ஒன்று. சிம்சோன் சொன்னான், இல்லை இல்லை அம்மா அப்பா, இவளை என் கண்ணுக்கு பிரியமானவள் அப்படின்னு சொன்னான். கடைசியில் சிம்சோன் கண்ணு 2ஐயும் பிடுங்கிட்டாங்க, அப்படி தானே. 16ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் படித்து பாருங்கள். அவர் 2 கண்ணையும் பிடுங்கி, பிளைண்டிங், பைண்டிங் அண்ட் கிரைண்டிங், அவன் நிலைமை அப்படி தான் இருந்துச்சு. கண்ணை பிடிங்கிட்டாங்க, கட்டி வச்சுட்டாங்க, மாவரைக்க வச்சுட்டாங்க. அன்பானவர்களே, கண்ணுக்கு பிரியமானவள் என்று சொன்னான், 2 கண்களும் போய்விட்டது. தேவன் அனுமதித்தார், அனுமதி சித்தம். இவ தான் நான் கட்டுவேன், இவளைத்தான் கட்டுவேன், இங்கே தான் நான் வேலை செய்வேன், எனக்கு இந்த பதவி தான் வேணும். புரியுதா உங்களுக்கு? இதுக்காக நம்ம பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணி, அல்லது இப்படி கூட, ஆண்டவரே இதைத்தான் கொடுக்கணும், ஆண்டவரே இதைத்தான் கொடுக்கணும், ஆண்டவரே இந்த பெண்ணை தான் கட்டுவேன், சரி போன ஆண்டவர் அனுமதிப்பார். கடைசியில் பின்னாடி பிரச்சனைகள் நிறைய வரும்.
தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தின்படி செயல்பட்டால் சமாதானம் இருக்கும். தேவனுடைய அனுமதி சித்தம், எனக்கு இதை எப்படியும் அனுமதிச்சிருங்க ஆண்டவரே, எனக்கு இங்கே வேலை கிடைக்கணும்ப்பா, எனக்கு அப்போ இதான் வசதி அதான் வசதி, வசதி பார்த்து வேலைக்கு ஊழியத்துக்கு போகக்கூடாது. சரிங்களா? என் பையனுக்கு அங்கே தான் காலேஜ் இருக்குது, அந்த இடத்துலையே பக்கத்தில் போடுங்க, கிடையாது. தேவனுடைய தேவை என்ன? ஆண்டவர் நான் எங்கே தேவைன்னு நினச்சிருக்கிறாரு அங்கே போகணுங்க. அதுதான் தேவனுடைய பரிபூர்ண சித்தம். அதில் சமாதானம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும். தேவனுடைய அனுமதி சித்தம், எனக்கு இப்படி தான் வேணும் ஆண்டவரே போனோன்னா சில ஆண்டவர் போன் கொடுத்துருவார். பாருங்களேன், பிலேயாம் தீர்க்கதரிசி பாலாக் என்ற மோவாபிய அரசன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை என் நிமித்தம் சபியும் என்று சொன்ன உடனே முதல்ல ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவங்களோட போகாதன்னு சொல்லிட்டார். என்னாகும் 22, 23, 24 அதிகாரங்கள் படித்து பாருங்கள். முதல்ல வேண்டான்னு சொல்லிட்டார் ஆண்டவர். அதான் பூரண சித்தம், இவன் சரின்னு இருந்திருக்கணும். அப்புறம் திரும்ப அந்த ராஜா வந்து பாலாக்கு வந்து உனக்கு இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் உனக்கு கனம் பண்ணுவேன்னு சொன்ன உடனே திரும்ப போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே போகலாமா? அப்போ ஆண்டவர் சொன்னேன், சரி போ, ஆனாலும் நான் சொல்கிறதா நீ சொல்லணும் அப்படின்னார். அனுமதி சித்தம், அனுமதி சித்தத்தின் பேரில் தான் பிலேயாம் போனான். கடைசி நிலைமை என்னாச்சு? அவன் சபிக்கன்னு நினச்சான், ஆண்டவர் ஆசீர்வாதமாக செய்ய வைத்தார், ஆசீர்வாதமாக சொல்ல வைத்தார். அன்பானவர்களே, கடைசி நிலைமை என்னாச்சு? பிலேயாம் நிலைமை, அவனை பட்டயத்தால் வெட்டி கொன்று போட்டார்கள் பைபிளில் படிக்கிறோம். அன்பானவர்களே, ஆகவே இந்த உலகத்தில் தேவ சித்தம், பூரண சித்தம் என் வாழ்க்கையில் செய்யப்படணும்னு சொல்லி ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணுங்க. இதான் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியின் ஒரு மிக முக்கியமான அளவுகோல். எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், அவர் மூலமாக நான் மேலே வந்துடுவேன், நாம போய் தேடுறது இதை கொடுங்க அதை கொடுங்க, நோ, அப்படி அல்ல. அது ஆவிக்குரிய வளர்ச்சியின் அளவுகோல், அது தவறு நாம தேடுவது. இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியின் அளவுகோல்களை நாம் சிந்திக்க வேண்டும். 4வது, தேவ ஆவியின் நடத்துதலில் நல் நாட்டம், இன்க்ளினேஷன் டு த லீடிங் ஆஃப் காட்ஸ் ஸ்பிரிட். பாருங்களேன், நம்ம ஏற்கனவே படித்த வசனம் சங்கீதம் 143:10 பிற்பகுதி, உடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. Thy spirit is good, lead me into the land of uprightness. ஆவியானவர் நம்மை நடத்தணும். அதுதான் அந்த நடத்துதலில் நமக்கு ஒரு நல்ல நாட்டம் இருக்கணும். ஆவியானவர் நடத்தட்டும் என்ற நாட்டம் தேவை. அது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியின் அடுத்த முக்கியமான அளவுகோல். ஆவியானவர் நம்மை நடத்த நாம் இடம் கொடுக்கிறோமா, ஒப்பு கொடுக்கிறோமா? நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். அது யாருடைய சத்தங்க? ஆவியானுடைய சத்தம். நமக்கு ஒரு பெரிய ஒரு சிறப்பான கிருபை என்ன தெரியுமா? ஸ்பெஷல் கிரேஸ் என்ன தெரியுமா? நம்ம கூட இருந்து ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மை வழிநடத்துவது. இந்த கிருபை எல்லாருக்கும் கிடைக்குமா? இது பொதுவான கிருபை கிடையாது, இது ஒரு சிறப்பான கிருபை. அந்த ஆவியானவர் நமக்கு பைபிளை கொடுத்திருக்கிறார். எவ்வளோ விசேஷமான கிருபை! அவர் நம்ம கூட இருந்து ஆவியானவர் நம்மோடு பேசுவார். பாருங்கள், 1 ராஜாக்கள் 19:12 பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை, அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று எலியாவுக்கு. And after the earthquake, a fire, but the Lord was not in the fire. And after the fire, a still small voice. That is the voice of the Holy Spirit. அந்த அமர்ந்த மெல்லிய சத்தம் ஆவியானுடைய சத்தம். அதைத்தான் ஏசாயா 30:21 படித்தோம். ஆவியானவர் துக்கப்படுத்தி விடுகிறோமா? கேட்கிற வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோமா? ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறோமா? அப்படியானால் ஆவியானவர் துக்கப்படுத்துகிறோம். சத்தியத்தை அறிந்திருந்தும் துணிகரமாய் பாவம் செய்கிறோமா? விரும்பி பாவ வழியில் போகிறோமா? ஆவியானவர் துக்கப்படுத்துகிறோம். ஆவியானவர் போயிடுவார், அவருடைய சத்தம் நமக்கு கேட்காது. இப்போ நமக்கு இருக்கிற பெரிய ப்ரிவிலேஜ், ஆவியானவர் நம்மை நடத்துகிற அந்த நடத்துதல், அதில் நமக்கு நல்நாட்டம் தேவை. அன்பானவர்களே, மேசிலான் என்ற ஒரு பிரெஞ்சு நாட்டு பிரசங்கியார் இருந்தார், வல்லமையான பிரசங்கியார். அவருடைய காலகட்டத்தில் இருந்த பிரான்ஸ் நாட்டு அரசன் யார் என்றால் 14ஆம் லூயி. இங்கே முடி நிறைய வச்சுருக்கார் பாருங்கள், சடையா, அவர் தான் 14ஆம் லூயி. இங்கே இருக்கிறவர் அந்த போதகர் மேசிலான் மிக வல்லமையாக தைரியமாக பிரசங்கம் பண்ணுவார். ஒரு நாள்
இந்த மேசிலான் என்ற பிரசங்கியாருடைய பிரசங்கத்தை 14ஆம் லூயி கேட்க நேரிட்டது ஆலயத்தில். அந்த பிரசங்கம் முடிஞ்ச உடனே இந்த 14ஆம் லூயி மேசிலானை பார்த்து சொன்னாராம், பாஸ்டர், எத்தனையோ பேருடைய பிரசங்கங்களை நான் கேட்டிருக்கிறேன். அந்த பிரசங்கங்கள் எல்லாம் கேட்டு நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். அவரை, அந்த பிரசங்கியாரை பாராட்டி இருக்கிறேன். ஆனால் for the first time after hearing your sermon I am dissatisfied within myself. முதல் முறையாக உங்கள் பிரசங்கத்தை கேட்டதுக்கப்புறம் எனக்குள்ளே ஒரு திருப்தி இல்லை அப்படின்னு சொன்னாராம். பிரசங்கம் கேட்கும் பொழுது நமக்கு திருப்தி வரக்கூடாது, நம்முடைய நிலைமையை குறித்து நமக்கு அதிருப்தி வர வேண்டும். சரிங்களா? நம்முடைய நிலைமையை குறித்து அதிருப்தி வர வேண்டும். அந்த பாஸ்டரை பார்த்து அதிருப்தி வந்துடக்கூடாது. இவர் என்னை பற்றி பேசுகிறாரு, என்னைத்தான் குத்துறாரு, எனக்காகவே பிரசங்கம் பண்ணுறாரு. அப்படி இல்லை. நம்முடைய பாவ நிலைமை குறித்தும் நம்முடைய குற்றத்தை குறித்தும் அந்த குற்ற உணர்வு உண்டாகணும். அப்போது 14ஆம் லூயிக்கு அதுதான் உண்டாயிற்று. அப்போ சொன்னாராம் 14ஆம் லூயி, அன்றைக்கி அந்த பிரசங்கத்தை முதல் முறையாக கேட்டுட்டு, நான் வருஷத்திற்கு ஒரு முறையாவது உங்கள் பிரசங்கத்தை கேட்க வேண்டும் என்று மேசிலான் என்ற பிரசங்கியாரை பார்த்து 14ஆம் லூயி சொன்னாராம். ஆனால் அந்த முதல் பிரசங்கம் கேட்டுட்டு இந்த லூயி மனம் திரும்பலை. ஏனென்றால் அவருக்குள்ள அந்த செல்ஃப் ரைச்சஸ் ஸ்பிரிட், அந்த சுயநீதியின் ஆவி அவருக்குள்ளே இருந்துச்சு. மனம் திரும்பலை. வருஷம் பிரசங்கம் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அடுத்த முறை மேசிலான் பிரசங்கம் பண்ணினார். எங்கே பிரசங்கம் பண்ணினார்? எதற்கு முன் பிரசங்கம் பண்ணினார் தெரியுமா? இந்த 14ஆம் லூயினுடைய சவப்பெட்டியிலே அவர் கிடந்தார். அந்த சவப்பெட்டிக்கு முன்பாக இந்த 14ஆம் லூயி சவமாய் கிடக்கும் பொழுது அந்த கடைசி பிரசங்கத்தை, அதான் அவர் கேட்க நேரிட்ட, சவமாய் கிடந்து அவருக்கு முன்பாக மேசிலான் பண்ணின கடைசி பிரசங்கம். லூயிக்கு அது 2வது பிரசங்கம். ஆனால் அவர் கேட்கல. என்னாச்சுன்னா, முதல் முறை சத்தியம் கேட்டார், மனம் திரும்பலை. அடுத்த வருஷம் கேட்கணும்னு நினச்சாரு, அதுக்குள்ளே டெட் பாடி ஆகிட்டார், சடலமாகி விட்டார். அன்பான தேவ பிள்ளைங்களே, எவ்வளோ சத்தியங்களை நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறோம். எத்தனையோ போதகர்களை பார்த்துட்டோம். பெருமையாக வேறு சொல்லுவானா, அவரை பார்த்துட்டேன், இவரை பார்த்துட்டேன், அந்த போதகரை பார்த்துட்டேன், இந்த போதகரை பார்த்துட்டேன், எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி எவ்வளோ பிரசங்கங்களை கேட்டும் இன்னும் மனம் திரும்பாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவர் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் அவரை போல வளர்வதிலும் நாம் முன்னேற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்று இருக்கிற வாழ்க்கை, இன்று இருக்கிற அந்த ஜீவன், உயிர் நாளைக்கு இருக்குமான்னு நமக்கு தெரியாது, நிச்சயமில்லை. ஆக அன்பான தேவ பிள்ளைகளே, எல்லாம் அழிந்து போகிறது. நாமும் அழிவுக்குரியவர்கள் தான். ஆனால் அழியாமைக்குரியவர்களாக நம்மை மாற்ற வேண்டும் என்று, நித்திய ஜீவனை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு ஒரு மகத்துவமான திட்டம் வைத்திருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த ஜீவனை அவருடைய மகிமைக்காக பயன்படுத்துவோம். நாம் கேட்கிற சத்தியங்களுக்கு கீழ்ப்படிவோம். இந்த சத்தியங்களை பிறருக்கும் பகிர்வோம். தேவனுடைய ராஜ்யத்தில் அவருடைய வருகையிலே நாம் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போமா. எங்கள் நல்ல தகப்பனே, 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தின் மூலமாக 11 முதல் 14 மற்றும் 18ஆம் வசனங்கள் அடிப்படையில் நாங்கள் படித்த 10 செய்திகளுக்காக, சத்தியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கென்று நீ வைத்திருக்கிற மகத்துவமான திட்டத்தை நாங்கள் புரிந்து கொண்டு நாங்கள் நாளுக்கு நாள் ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளரத்தக்கதாக, உம்மைப்போல் இயேசுவே நாங்கள் மாறத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யும். சத்தியத்தை அறிந்த நாங்கள் அதன்படி வாழவும், அதை பிறருக்கு அறிவிக்கவும், உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாகி அநேகரை ஆயத்தமாக்கவும் எங்களுக்கு நீர் பலன் தாரும். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். இன்னும் ஆண்டவரே, உம்முடைய கிருபையில் வளர்ந்து பெருக, உம்முடைய கிருபையில் பலப்பட எங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்யும்படி, இந்த சத்தியத்தை அநேகருக்கு பகிர எங்களுக்கு உதவி செய்யும்படி இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அன்பானவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த தொடரில் நாம் சந்திப்போம். இந்த சத்தியங்களை அநேகருக்கு பகிர்ந்து கொடுங்கள். அநேகர் இயேசுவிடம் வர வழி நடத்துங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.